ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். நம்ம இன்றைக்கி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தோட்டத்தில் வீடியோ எடுத்து போட்டு, அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கேன். பாருங்கள் நம்ம தோட்டத்தை. வாழை மரங்கள்லாம் நல்லா கொலைத்தள்ளி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், அந்த பேக் சைடு நாங்கள் அரளி செடிலாம் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்தது, இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. அவரைக்காய் நல்லா காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படியே. ஆனால் இப்போ பூக்கள் தான் கொஞ்சம் இருக்குது, இன்னும் காய் வரலை. ஏற்கனவே பறிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோ அவரைக்காய் பறிச்சிருப்போம். இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டை பூ, ஒத்த அடுக்கு நந்தியாவட்டை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அரளி, பிங்க் அரளி வச்சுருக்கோம். அதே அடுக்கு அரளியும் இருக்குது. இது ஒத்த அரளி. இது நந்தியாவட்டை பார்த்திங்கன்னா ஒத்த நந்தியாவட்டை. எல்லாத்தையுமே பறித்து அப்படியே கட்டி நம்ம சாமிக்கு அப்படியே சாத்துவோம். அதுக்காக தான். இதுவே எங்களுக்கு 1 மணி நேரம் ஆகிடும் இந்த பூக்கள் எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வரதுக்கு. இங்கே பாருங்கள், இது மஞ்சள் கலர் பூ, இது நித்திய மல்லி கீழே இருக்கிறது பாருங்கள். தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா விட வேண்டியதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ பாருங்கள், நல்லா பந்தல் மாதிரி போட்டு விட்ருக்கோம், ஏற்றிருக்கோம். இந்த பக்கம் சைடில் எல்லாமே சங்குப்பூ தான் வச்சுருக்கோம். வெயிலில் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம தண்ணி விட்டாலுமே வறண்டு போயிடுது. அதனால் டெய்லியுமே ரொம்ப பராமரிக்க வேண்டியதாக இருக்குது. இது பாருங்கள், இது செவ்வாழை. இது பார்த்திங்கன்னா அந்த முருங்கை கன்று. ஏற்கனவே தென்னை மரம் சின்ன கன்னாக வைக்கும் போது காமிச்சிருந்தேன் எப்படி நடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டே வருது. இது பார்த்திங்கன்னா மலை வாழைக்கன்று. இது சின்ன கன்னாக இருக்குது, இன்னும் பெருசாகலை, மரமாக ஆகலை. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வாழைக்காய் குளத்தலிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தோட்டக்காரங்களை வர சொல்லிவிட்டு பந்தல்லாம் போடலாம் அப்படின்ட்டுன்னு. ரோஜா செடி, மல்லி செடிக்கு எல்லாமே ஏற்கனவே பந்தல் போட்டிருக்கு. இன்னமும் கொஞ்சம் பந்தல் போடலாம் அப்படின்ட்டுன்னு. இங்கே பாருங்கள், வாழைப்பூ நல்லா எப்படி பெருசாக இருக்குது பாருங்கள். நிறைய இப்போ தான் விட்டுருக்கு, அந்த குளம் விட்டுருக்கு. இது காய் வெரைட்டி தான். இது நல்லா மொந்தமாக இருக்கும் அந்த காய். பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் காய் அறுவடை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி 2 தடவை பழம் அறுவடை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்போட்டா, மருதாணியெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா தழிச்சு நல்லா வந்துடுச்சு. பக்கத்தில் அந்த அரநெல்லிக்காய் பாருங்கள், சின்ன செடியாக காமிச்சேன், அதுவுமே நல்லா பெருசாக வந்திருக்கு. இது சப்போட்டா. இதெல்லாம் பேயக்கன்று வச்சுருக்கோம். அது மாதிரி வெற்றிலை கொடி வச்சுருக்கோம், நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. கொய்யாலே ஒரு 3 வகையான கொய்யா வச்சோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா, பீட்ரூட் கொய்யாலாம் இறந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள், சின்ன கொய்யா இருக்குது பாருங்கள், சின்னதுலேயே நிறைய காய்க்கிற மாதிரி. இந்த சைடு எல்லாமே குண்டுமல்லி இருக்குது. ரோஜா பந்தல் போட்டிருக்கேன் பாருங்கள். நாட் ரோஸ் தான், நல்லா பூக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 50 பூவாவது பூக்குது நாட் ரோஸு. இதை பாருங்கள், ரொம்ப பெருசாக பூக்காது, ஓரளவுக்கு திட்டமாக பூக்குது. அந்த வெரைட்டி தான் இது. இந்த மாதிரி நம்ம குளிர தண்ணி விட்டால் தான் செடி நல்லா இருக்குது, இல்லைன்னா அப்படியே காஞ்சிட்டு வந்துடுது அப்படியே. இதை பாருங்கள், லெமனும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு. இதை காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு சின்ன செடியாக இருந்தது, இப்போ எல்லாமே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இதிலே பார்த்திங்கன்னா நாட் ரோஸ்லேயே பிங்க் கலர்லும் இருக்குது, ரெட் கலர்லும் இருக்குது. இது முள்ளரும்பு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரோஜா கன்று இருக்குது பாருங்கள், ரெட் கலரில். அதுக்கு தான் இன்றைக்கி கழியெல்லாம் வாங்கிட்டு பந்தல் போட்டிருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவக்காய்க்கும் அப்படியே பந்தல் போட்டிருக்கோம். அப்படியே பூவெல்லாம் விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டையிலே அடுக்கு நந்தியாவட்டை செடி. ஏற்கனவே வெளியில் காமிக்கும் போது ஒத்த நந்தியாவட்டை காமிச்சேன். இங்கே பார்த்திங்கன்னா கொடி சம்மங்கி, பச்சை கலரில் பூக்கும்ல, அப்படியே கமகமகமன் வாசனையாக இருக்கும், கொத்து கொத்தாக தான் பூக்கும். இங்கே ஒரு ரோஜாக்கட் செடி இருக்குது பாருங்கள், ரெட் கலரில். அதுக்காக தான் பந்தல் போட்டுட்ருக்காங்க. இது குண்டுமல்லி, துளசி பார்த்திங்கன்னா அந்த விதை விழுந்து நிறைய செடிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்கள், அந்த பிங்க் கலர் சொன்னேன் இல்லையா, ரோஜா, பட்டன் ரோஸ் மாதிரியே இருக்கும். ஒரு சில சமயத்தில் கொஞ்சம் பெருசாக பூக்குது. இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா உரம் இந்த முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதை நல்லா காய வச்சு மிக்சியில் அடித்து போடுவேன். வாழைப்பழத்தோல் அது மாதிரி நல்லா காய வச்சு அடித்து போடுறது தான். இது பார்த்திங்கன்னா முள்ளரும்பு. கனகாமரம் பார்த்திங்கன்னா 2 கலரில் இருக்குது. இது மஞ்சள் கனகாமரம், இது ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கனகாமரம். இது குண்டுமல்லி வெரைட்டிஸ். குண்டுமல்லி வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒத்தடுக்கில் இருக்குது, ரெட்டடுக்கு, 8 அடுக்கு எல்லாமே இருக்குது. இந்த பாருங்கள், வாழைக்கண்ணெல்லாம் அப்படியே நல்லா வளர்ந்து மரமாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மலராத மொட்டு இருக்குது நம்மக்கிட்ட. நந்தியாவட்டையிலே அப்படியே மொட்டு மாதிரி இருக்கும். இது செண்டு மல்லி, அதுவுமே இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பூ காட்டுறேன் பாருங்கள், அப்படியே கொத்தாக பூத்துருந்தது. இது ஒரு குட்டி பிங்க் கலர் ரோஜா பூ. இப்போ இதுக்காக தான் பந்தல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, இந்த ரோஸ்க்காக தான். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா பாரிஜாதம். அப்படியே ஒரே செடியிலே ஒரு 5-6 பூ பூத்துருக்கு பாருங்கள், கமகமன் வாசனையாக இருக்குது. இது ரொம்ப பெருமாளுக்கு உகந்த பூ. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை நல்லா தழைஞ்சே பசுமையாக இருக்குது. சரி, எடுத்து கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். தான் பாருங்கள்,
இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டான் செடி வச்சுருந்தோம், வெள்ளை காக்கட்டான் கலர் காக்கட்டான் அப்படின்ட்டுன்னு. அதுவுமே நல்லா வந்து பொழைச்சிக்கிச்சு. ஆனால் இப்போ வெயிலில் வந்து இதுங்கெல்லாம் கருகாமல் நல்லா காப்பாற்றிட்டு வரணும். டெய்லி வந்து போக வேண்டியதாக இருக்குது தோட்டத்துக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து குண்டுமல்லியிலே ஒத்தடுக்கு குண்டுமல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா கொடை மாதிரி இருக்கும் நந்தியாவட்டை. இது எல்லாமே செம்பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பூ வச்சாலே நல்லாயிருக்கும். இப்போ பூ எல்லாத்தையுமே பறித்து டெய்லி வந்து சாமிக்கு கட்டி வைக்கிறதுக்கே வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. அந்தளவுக்கு பூ கிடைக்குது எல்லாமே. ஆனால் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி வந்து இந்த செம்பருத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரியான ஒரு பூச்சி தாக்குதல் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து இந்த மோரை வந்து நல்லா புளிக்க வச்சுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே அரைச்சி அதோடு மிக்ஸ் பண்ணி அப்படியே நாங்கள் தெளித்து விடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சென்ட்டு மல்லி நல்லா ஹைட் ஆகிடுச்சு. இது அப்படியே எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு செடியில் வந்து நமக்கு வண்டு ஏதாவது வந்துச்சுன்னா எல்லா செடியிலையும் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து பெரிய நெல்லிக்காய் சின்னதாக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஹைட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா. இன்னும் காய்க்கெல்லாம் ஆரம்பிக்கல, பிஞ்செல்லாம் விடலை. இது வந்து செம்பருத்தியில் வந்து ஒத்த செம்பருத்தி இருக்குது, நம்மக்கிட்ட அடுக்கு செம்பருத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து குரோட்டன்ஸ் வகை. இது தொட்டியில் இருந்ததெல்லாம் அப்படியே இறக்கி கீழே வச்சுருக்கோம். இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நந்தியாவட்டையில் அடுக்கு நந்தியாவட்டை. எல்லா வகையான நந்தியாவட்டையும் வச்சுருக்கோம். ஒத்த நந்தியாவட்டை இருக்குது, அடுக்கு நந்தியாவட்டை இருக்குது, கொடை போல் ஒரு நந்தியாவட்டை இருக்குது, மலராத மொட்டு, அதாவது அந்த பூ வந்து மொக்காவே இருக்கும், அந்த மாடலும் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங்கில் லில்லி மலரும்ல பிங்க் கலரில், அந்த செடி கொண்டு வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவழமல்லி நல்லா ஹைட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும். காம்பு மட்டும் பவழ கலரில் இருக்கும், மேலே வந்து வெள்ளை கலராக இருக்கும். பாருங்கள், நான் பூத்த உடனே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. அது ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு உகந்த பூக்கள் தான் இது எல்லாமே. டெய்லி வந்து ஒரு 100 செம்பருத்தி பூவாவது பூத்துருது. அதெல்லாம் பறித்து கொண்டு வந்து சாமிக்கு வச்சுடுறோம் எல்லாமே. அதை பாருங்கள், வெயிலுக்கு முன்னாடி பறிச்சிட வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா அதங்கி போயிடுது அப்படியே பூக்கள் எல்லாமே. சென்டிமல்லி வந்து பறிச்சிட்டேன், பறிக்கிறதுக்கு முன்னாடியே காட்டணும்னு நினச்சேன், பறிச்சிட்டேன் நான். இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக அப்படியே கொத்தாக வந்து 2 கொத்து வந்து கிடச்சிருந்தது. அப்படியே அதை எடுத்து அப்படியே கட்டி மாலையாக வந்து சாமிக்கு வந்து போட்டுட்டேன் நான். இதை பாருங்கள் நம்ம வீட்டு பூக்கள் எல்லாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.